அடடா, மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் 4ஆம் நாள் ஆட்டம் முடிவில் ஆட்டம் உச்சக்கட்ட பரபரப்பை எட்டியிருக்கு. நம்ம டீம் இந்தியா முதல் இன்னிங்ஸ்ல பவுலிங்கில் மேட்சை மாத்தி அப்புறம் எல் ராகுல் பேட்டிங்கில் தெறிக்க விட்டுட்டாரு. ஆமாங்க, இந்த வீடியோவில் இன்றைய ஆட்டத்தின் முழு ஹைலைட்ஸையும் உங்களுக்கு சொல்ல போறோம். அதனால வீடியோவை கடைசி வரை பாருங்க. நம்ம டீம் இந்தியா ரசிகர்கள்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு 1000 லைக்குகள் டார்கெட். நண்பர்களே, மூன்றாவது டெஸ்டின் 4ஆம் நாள் சூரியன் உதித்த போது இரு அணிகளுக்கும் நிலைமை ஏறக்குறைய சமமா இருந்துச்சு. இந்தியா முதல் இன்னிங்ஸ்ல 387 ரன்கள் அடிச்சு ஆல் அவுட் ஆக, இங்கிலாந்தும் அதே 387 ரன்கள் தான் எடுத்தாங்க. அதாவது யாருக்கும் லீட் கிடைக்கல, யாரும் பின்தங்கல. மூன்றாவது நாள் ஆட்டம் முடிவதற்கு முன் இங்கிலாந்து 2வது இன்னிங்ஸை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்தியாவுக்கு ஒரு ஓவர் மட்டும் போட சான்ஸ் கிடைச்சது. அதுல இங்கிலாந்து விக்கெட் இழப்பின்றி 2 ரன்கள் எடுத்தாங்க. 4ஆம் நாள் காலையில ஆட்டம் ஆரம்பிச்சதுமே மீண்டும் பரபரப்பு தொத்திக்கிச்சு. இங்கிலாந்துக்காக ஜாக் கிராலி, பென் டக்கெட் ஓப்பனிங் இறங்க, இந்தியா தரப்புல முகமது சிராஜ் பவுலிங் கமாண்டை எடுத்தாரு. சிராஜோட முதல் பந்திலேயே டக்கெட் ஒரு பவுண்டரி அடிச்சாலும் அதுக்கப்புறம் நம்ம சிராஜும் பும்ராவும் டைட்டான லைன்ல போட்டு பேட்ஸ்மேன்களை திணறடிச்சாங்க. கிரவுண்ட்ல டென்ஷன் அதிகமா இருந்துச்சு. பந்து ஸ்விங் ஆச்சு, பிட்ஸ்லயும் லேசான மூவ்மெண்ட் கிடைச்சது. இது ஒரு மேட்ச் வின்னிங் செஷனா இருக்கும்னு ரசிகர்களுக்கு புரிஞ்சிச்சு. சிராஜ் டக்கெட்டை பார்த்து சில பந்துகளை அவுட் சைட் ஸ்விங் செஞ்சாரு. திடீர்னு ஒரு பந்தை கொஞ்சம் உள்ள போட்டாரு. பேக் ஆஃப் லென்த் டெலிவரி, பெரிய பவுன்ஸ் ஆகல. பந்த நடுமைதானத்துக்கு அடிச்சு பிரஷரை குறைக்கலாம்னு டக்கெட் நினைச்சாரு. ஆனால் பந்து அவரோட பேட்ல உள்விளிம்ப பட்டு நேரா மிட்டான்ல நின்ன பும்ராவோட கைக்கு போச்சு. டக்கெட் 12 பந்துகளில் 12 ரன்கள் அடிச்சு பெவிலியன் திரும்பினாரு. விக்கெட் எடுத்ததும் சிராஜ் டக்கெட்டை பார்த்து ஒரு கெத்தான கொண்டாட்டம் போட்டுட்டு லேசா தோள்பட்டைய தட்டிட்டு போனாரு. டக்கெட் அவுட் ஆனதும் ஒல்லி போப் உள்ள வந்தாரு. சிராஜ் தன்னோட பவுலிங் கியரை இன்னும் அதிகப்படுத்திட்டார் போல. 12வது ஓவர்ல எல்லோரும் எதிர்பார்த்ததை செஞ்சு காட்டினாரு. உள்ள வந்த பந்து நேரா போப்போட ஃப்ரண்ட் பேட்ல மோதிச்சு. அப்பீல் பலமா இருந்துச்சு, ஆனா அம்பையர் அவுட் கொடுக்கல. சூப்மன் கில் கொஞ்ச நேரம் யோசிச்சு அப்புறம் டிஆர்எஸ் எடுக்க சிக்னல் கொடுத்தாரு. ஸ்கிரீன்ல 3 ரெட்டை காட்டுனதும் மிடில் ஸ்டம்பின் டாப் தெரிச்சு ஓடுச்சு. லார்ட்ஸ் முழுக்க இந்திய ரசிகர்களோட சத்தம் காதை கிழிச்சுச்சு. சிராஜோட 2வது விக்கெட். இங்கிலாந்து ஸ்கோர் 42 ரன்களுக்கு 2 விக்கெட். போப் 17 பந்துகளில் 4 ரன்கள் எடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ ஆட்டத்துல ஒரு சர்ப்ரைஸ் திருப்பு முனை வந்துச்சு. சுப்மன் கில் 15வது ஓவரை நிதீஷ் ரெட்டிக்கு கொடுத்தாரு. இளம் ஆல்ரவுண்டர் கேப்டனின் நம்பிக்கையை காப்பாற்றினாரு. ஓவரின் 3வது பந்து ஆஃப் ஸ்டம்புக்கு கொஞ்சம் வெளியே ஃபுல் லென்த்ல ஸ்விங் ஆகி வந்துச்சு. ஜாக் கிராலி டிரைவ் செய்ய முயற்சித்தாரு. ஆனா பேட்டின் விளிம்புல பட்டு பந்து நேரா கல்லியில நின்ன யசஸ்வி ஜாஸ்வாலை நோக்கி பறந்துச்சு. யசஸ்வி இந்த முறை எந்த தப்பும் செய்யல. பந்த 2 கையிலையும் பிடிச்சு தரையில விழுந்து கேட்ச பத்திரப்படுத்தினாரு. கிராலி 22 ரன்கள் அடிச்சு அவுட். இந்தியா 3வது விக்கெட்டையும் வீழ்த்தியது. இப்போ ஸ்கோர் 3 விக்கெட் இழப்புக்கு 51 ரன்கள். லார்ட்ஸ்ல இருந்த இந்திய ரசிகர்களின் சத்தம் விண்ணை தொட்டுச்சு. 3 விக்கெட்கள் விழுந்ததும் இங்கிலாந்துக்காக ஹாரி புரூக் மற்றும் ஜோ ரூட் களமிறங்கினாங்க. ரூட் பொறுமையா தொடங்கினாரு. ஆனா புரூக் வேற மூடியில் இருந்தாரு. வந்ததும் தன் அதிரடியை காட்டினாரு. முக்கியமா ஆகாஷ்தீப்புக்கு எதிரா. ஒரே ஓவரில் புரூக் ஆகாஷ்தீப்புக்கு 2 பவுண்டரிகள் மற்றும் ஒரு அருமையான சிக்ஸர் விளாசினாரு. 100க்கும் அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்ல பேட்டிங் செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா கிரிக்கெட்ல சொல்லுவாங்க, எவ்வளவு வேகமா ஏறுறியோ அவ்வளவு வேகமா இறங்குவன்னு. அடுத்த ஓவர்ல ஆகாஷ்தீப் புரூக்குக்கு ஒரு ஃபுல் லென்த் பந்தை ஸ்டம்ப் திசையில போட்டாரு. புரூக் ஸ்வீப் ஆடலாம்னு ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டாரு. ஆனா பந்து அவரோட கால்களுக்கு பின்னால் போய் நேரா மிடில் ஸ்டம்ப்ல மோதிச்சு. இப்படி புரூக்கின் 23 ரன்கள் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்துச்சு. ஆகாஷ்தீப்பின் கண்களில் பழிவாங்கும் வெறி தெளிவா தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் களமிறங்கினாரு. ரூட்டும் ஸ்டோக்ஸும் லஞ்ச் வரைக்கும் வேற எந்த விக்கெட்டையும் இழக்கக்கூடாதுன்னு முயற்சி செஞ்சாங்க. ஆனா இந்திய பவுலர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. சிராஜ், பும்ரா, ஆகாஷ்தீப், நிதீஷ் ரெட்டி எல்லாரும் ஒரே லைன்ல பவுலிங் செஞ்சாங்க. லஞ்ச் பிரேக் அறிவிக்கும் போது இங்கிலாந்தின் ஸ்கோர் 198 ரன்களுக்கு 4 விக்கெட்கள். அதாவது இந்த செஷன்ல இந்தியா வெறும் 96 ரன்களுக்குள்ள இங்கிலாந்தின் 4 பேட்ஸ்மேன்களை பெவிலியனுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த செஷன் வெறும் விக்கெட்களை பற்றியது மட்டுமல்ல, இது இந்தியாவின் வியூகம் மற்றும் ஒழுக்கத்திற்கான சான்று. ஒவ்வொரு பவுலரும் தங்கள் பங்கை சிறப்பாக செஞ்சாங்க. சிராஜின் வேகம், பும்ராவின் துல்லியம், நிதீஷ் ரெட்டியின் சர்ப்ரைஸ் ஸ்ட்ரைக் மற்றும் ஆகாஷ்தீப்பின் பதிலடி எல்லாரும் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை பேக் ஃபுட்டுக்கு தள்ளிட்டாங்க. இங்கிலாந்து ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்பை எதிர்பார்த்திருந்த இடத்துல இந்தியா ஒவ்வொரு வாய்ப்பிலும் அதை உடைச்சது. ஜோ ரூட் மற்றும் ஸ்டோக்ஸ் போன்ற அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இப்போது பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க.
ஆனா இந்தியா முதல் செஷன்ல இங்கிலாந்தை எப்படி பிரஷர் பண்ணாங்கன்னு பார்த்தா இப்போதைக்கு மேட்சின் கண்ட்ரோல் இந்தியா கையில தான் இருக்குன்னு தெளிவா தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது செஷன் ஒரு மிகவும் சுவாரஸ்யமான திருப்பு முனையில ஆரம்பிச்சிச்சு. கேப்டன் பென் ஸ்டோக்ஸும் அனுபவம் வாய்ந்த ஜோ ரூட்டும் 2 பேரும் வெவ்வேறு ஸ்டைல்ல பேட்டிங் ஆடுவாங்க. ஆனா ஆபத்து வரும்போது 2 பேரோட எண்ணமும் ஒண்ணுதான், களத்துல நின்னு அணியை காப்பாத்தணும். இந்த 2 பேரும் பெரிய பார்ட்னர்ஷிப் போட்டுட்டா மேட்சோட திசையே மாறலான்னு இந்தியாவுக்கு தெரிஞ்சிச்சு. ஆரம்ப ஓவர்கள்ல 2 பேட்ஸ்மேன்களும் பொறுமையா ஆடினாங்க. முக்கியமா ஜோ ரூட் ரொம்ப நல்ல டஸ்ல இருந்தாரு. பந்தை மிடில் செஞ்சு ஒவ்வொரு பந்திலும் கண்ட்ரோல் காட்டினாரு. அதே சமயம் பென் ஸ்டோக்ஸ் தன் பழைய ஸ்டைல்ல பவுலர்களை டயட்டாக்கும் வியூகத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவசரம் இல்ல, தேவையில்லாத ஷாட்ஸ் இல்ல. இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் நிறைய முயற்சி செஞ்சாங்க. சிராஜ், பும்ரா 2 பேரும் தங்களுடைய சீம் மற்றும் ஸ்விங் மூலம் தொந்தரவு செய்ய முயற்சி செஞ்சாங்க. ஆனா விக்கெட் கிடைக்கல. அப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. சிராஜின் ஒரு பந்து ஜோ ரூட்டின் பேட்ல பட்டுச்சு. இந்தியா பலமா அப்பீல் செஞ்சுச்சு. அம்பையர் நாட் அவுட் கொடுத்தாரு. ஆனா கேப்டன் சுப்மன் கில் டிஆர்எஸ் எடுக்க தாமதிக்கல. ரீப்ளேல தெளிவா தெரிஞ்சிச்சு. பந்து உள்ள வந்துச்சு. ஆனா லெக் ஸ்டம்பை லேசா உரசிட்டு போச்சு. அம்பையர்ஸ் கால் காரணமாக ரூட் தப்பிச்சிட்டாரு. இந்தியாவுக்கு ஏமாற்றம் தான். வீரர்கள் முகத்துல லேசான சோர்வு தெளிவா தெரிஞ்சிச்சு. இந்த நேரம் மேட்ச் கைவிட்டு போகுதுன்னு இந்தியாவுக்கு தோணிச்சு. இப்போ இங்கிலாந்தின் ஸ்கோர் 150 ரன்களை தாண்டி போச்சு. ஜோ ரூட் மற்றும் பென் ஸ்டோக்ஸுக்கு இடையே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் உருவாயிருந்துச்சு. இந்தியாவின் வேகப்பந்து வீச்சாளர்கள் இப்போ அவ்வளவு எஃபெக்டிவா தெரியல. பந்து பழையதாகிடுச்சு, பிட்ஸும் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. இந்த நேரத்துல தான் கேப்டன் கில் ஒரு மிக முக்கியமான மற்றும் புத்திசாலித்தனமான முடிவை எடுத்தாரு. அவர் 2 பக்கமும் ஸ்பின் பவுலர்களை கொண்டு வந்தாரு. ஒரு பக்கம் ரவீந்திர ஜடேஜா, இன்னொரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர். இந்த மூவ் இந்தியாவுக்கு கேம் சேஞ்சரா இருந்துச்சு. முதல்ல சுந்தர் ஜோ ரூட்டுக்கு பவுலிங் போட்டாரு. ஜோ ரூட் அந்த நேரம் தன் கால்களை முழுசா ஊன்றி ஆடிக்கிட்டு இருந்தாரு. ஆனா சுந்தரின் பவுலிங்கில் ஒரு சிறப்பு இருந்துச்சு. பந்து காற்றில் கொஞ்சம் திசை மாறி பேட்ஸ்மேனோட லைனை மாத்துச்சு. ரூட் ஸ்வீப் ஆட முயற்சி செஞ்சாரு. ஆனா அவர் லெக் ஸ்டம்பை முழுசா திறந்துட்டாரு. பந்து பேட்டோட அடியில போய் நேரா லெக் ஸ்டம்பை அடிச்சிச்சு. ஸ்டம்ப் தெரிச்சது. சுந்தர் உற்சாகமா ஓடி வந்து கெத்தா கொண்டாடினாரு. ஜோ ரூட் 40 ரன்கள் அடிச்சு அவுட் ஆனாரு. இதுதான் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விக்கெட். லார்ட்ஸ்ல இருந்த இந்திய ரசிகர்கள் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க. இந்த விக்கெட் இந்தியாவின் நம்பிக்கையை புது உயரத்துக்கு கொண்டு போச்சு. ரூட் அவுட் ஆனதும் இளம் பேட்ஸ்மேன் ஜேமி ஸ்மித் வந்தாரு. ஆனா சுந்தர் அவரை அதிக நேரம் நிக்க விடல. ஒரு ஃபிளாட்டர் டெலிவரி, லேசா வெளியே போற மாதிரி ஒரு அலைவு இருந்துச்சு. ஸ்மித் பேக் ஃபுட்ல இருந்து தப்பான லைன்ல ஆட முயற்சித்தாரு. பந்து பேட்டோட விளிம்பை உரசிட்டு போய் நேரா ஆஃப் ஸ்டம்பை அடிச்சிச்சு. ஸ்மித் வெறும் 8 ரன்கள் மட்டும் அடிச்சாரு. சுந்தர் மறுபடியும் ஓடி வந்து தன்னோட சகாக்கள் கிட்ட போனாரு. 2 விக்கெட்கள். இந்தியாவின் கம்பேக் முழுமையா உறுதியாயிடுச்சு. இப்போ இங்கிலாந்து ஸ்கோர் 154 ரன்களுக்கு 6 விக்கெட்கள். இந்தியாவின் அடுத்த இலக்கு தெளிவா இருந்துச்சு. இங்கிலாந்தை 200 ரன்களுக்கு முன்னாடி ஆல் அவுட் பண்ணணும். மேட்சின் சமநிலை முழுசா இந்தியா பக்கம் சாய்ந்துச்சு. ஆனா இன்னும் ஒரு சவால் பாக்கி இருந்துச்சு. அதுதான் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் மற்றும் அவரோட களமிறங்கிய கிறிஸ் வோக்ஸ். ஸ்டோக்ஸ் இப்போ இன்னிங்ஸை மறுபடியும் கட்டி எழுப்பணும்னு தெரிஞ்சு வச்சிருந்தாரு. பேட்டிங்லையும் பங்களிக்கக்கூடிய வோக்ஸும் ஆரம்பத்துல டிஃபென்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. 2 பேரும் சேர்ந்து மெதுவா ரன்களை சேர்க்க ஆரம்பிச்சாங்க. இந்தியா சுந்தர் ஜடேஜா மூலமா தொடர்ந்து ஓவர்களை போட்டாங்க. ஆனா இங்கிலாந்து இப்போ கோட்டை கட்டிட்டாங்க. ஸ்டோக்ஸோட டெக்னிக்கும் நம்பிக்கையும் தெளிவா தெரிஞ்சிச்சு. ஒவ்வொரு பந்தையும் முழு கவனத்தோட ஆடினாரு. ரன் ரேட்டை பத்தி கவலைப்படாம வோக்ஸும் அவருக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தாரு. இதுக்கு நடுவுல சுப்மன் கில் சில ரொட்டேஷன்கள் செஞ்சாரு. ஆகாஷ் தீப்பையும் சிராஜையும் திருப்பி கொண்டு வந்தாரு. ஆனா வெற்றி கிடைக்கல. மெதுவா இங்கிலாந்தின் ஸ்கோர் 175 ரன்களை எட்டிச்சு. இங்கதான் 2வது செஷன் முடிஞ்சிச்சு. டீ பிரேக் அறிவிக்கப்பட்டுச்சு. 2 பேட்ஸ்மேன்களும் நாட் அவுட்டா களத்தை விட்டு வெளியேறினாங்க. இந்த செஷன்ல 27 ஓவர்கள் போடப்பட்டுச்சு. இங்கிலாந்து 77 ரன்கள் அடிச்சு 2 பெரிய விக்கெட்டுகளை இழந்தது. இந்தியாவுக்கு ஒரு அற்புதமான செஷன். சுந்தர் 2 கிளாசிக் விக்கெட்களை எடுத்து ஏன் அவருக்கு இந்த டீம்ல சான்ஸ் கொடுத்தாங்கன்னு நிரூபிச்சிட்டாரு. டீ பிரேக்கிற்கு பிறகும் இங்கிலாந்துக்கு இன்னும் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா மேட்ச்ல இந்தியாவின் பிடி மற்றும் மனோபலம் மேலோங்கி இருந்துச்சு. பவுலிங்ல காட்டின ஒழுக்கம் பாராட்டத்தக்கது. இங்கிலாந்து அணி கஷ்டத்தில் இருந்துச்சு. ஆனா நம்பிக்கை இன்னும் கேப்டன் பென் ஸ்டோக்ஸை நம்பி இருந்துச்சு. ஸ்டோக்ஸ் ஒரு முறை மீண்டும் தன் கேப்டன்சியால் மாயாஜாலம் செய்வாரா அல்லது இந்திய பவுலர்களின் வேகத்துக்கும் தந்திரத்துக்கும் இங்கிலாந்து இன்னிங்ஸ் சிதறுமான்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பதில் அதிக நேரம் காத்திருக்கல. கடைசி செஷன் ஆரம்பிச்சதும் 3வது ஓவர்லயே இந்தியாவுக்கு மிகப்பெரிய ரொம்ப தீர்க்கமான விக்கெட் கிடைச்சிச்சு.
கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் விக்கெட். வாஷிங்டன் சுந்தர் இந்த மேட்ச்ல தன்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாரு. ரவுண்ட் தி விக்கெட் பவுலிங் போட்டு பந்த உள்ள ட்ரிஃப்ட் செஞ்சாரு. ஸ்டோக்ஸ் ஏற்கனவே அந்த ஓவர்ல ஒரு முறை ஸ்வீப் ஆட முயற்சி செஞ்சு மயிரிழையில தப்பிச்சு இருந்தாரு. ஆனா இந்த முறை பந்து அவரோட பேட்டோட அடியில போய் நேரா மிடில் ஸ்டம்பை அடிச்சிச்சு. ஸ்டம்ப்ஸ் தெரிச்சதும் சுந்தர் பலமா கொண்டாடினாரு. கேப்டன் சுப்மன் கில் அவரை கட்டிப்பிடிக்க ஓடி வந்தாரு. ஸ்டோக்ஸ் 33 ரன்கள் அடிச்சு அவுட் ஆனாரு. இங்கிலாந்தின் நம்பிக்கைக்கு பெரிய அடி. இப்போ இந்தியா முழுசா மேட்ச்ல ஆதிக்கம் செலுத்துச்சு. இங்கிலாந்தின் இன்னிங்ஸ் சரிவின் விளிம்புல இருந்துச்சு. இந்திய பவுலர்கள் மீண்டும் ஒரு முறை விக்கெட் வேட்டை ஆட தயாராக இருந்தாங்க. அடுத்த பலியாடு பிரைடன் கார்ஸ். இந்த முறை பவுலர் நம்ம ஜஸ்பிரித் பும்ரா இந்த இன்னிங்ஸ்ல இதுவரை விக்கெட் எதுவும் எடுக்கல. ஆனா அவருடைய தாக்கம் எப்பவும் போல பந்துகளில் தெரிஞ்சிச்சு. அவர் தொடர்ந்து பேட்ஸ்மேன்களை திணறடிச்சிட்டு இருந்தாரு. இந்த விக்கெட் வெறும் நேரம் பார்க்கிறது தான். பும்ரா கார்ஸுக்கு ஒரு அற்புதமான யார்கர் போட்டாரு. அதிவேகமா வந்த பந்து உள்ள திரும்பி பேட்ஸ்மேனை முழுசா ஏமாத்துச்சு. பேட்டை கீழே கொண்டு வர தாமதமாச்சு. பந்து நேரா லெக் ஸ்டம்பை அடிச்சுச்சு. பும்ராவின் முகத்துல புன்னகை இருந்துச்சு. இந்த விக்கெட் அவருக்கும் ஒரு நிம்மதியான தருணம். கார்ஸ் வெறும் ஒரு ரன் எடுத்து அவுட் ஆனாரு. இப்போ இங்கிலாந்தின் ஸ்கோர் 183 ரன்களுக்கு 8 விக்கெட்கள். கிரவுண்ட்ல அமைதி நிலவிச்சு. ஆனா இந்தியாவுக்கு வேலை இன்னும் முடியல. அடுத்தது கிறிஸ் வோக்ஸ். இவர் மட்டும்தான் கொஞ்ச நேரம் களத்துல நிக்கக்கூடிய ஒரே பேட்ஸ்மேன். ஆனா பும்ரா அவரையும் அதிக நேரம் நிக்க விடல. பேக் ஆஃப் லென்த் பந்து லேசா உள்ள திரும்பி வந்துச்சு. வோக்ஸ் ஆஃப் சைடுல ஷாட் ஆட முயற்சி செஞ்சாரு. ஆனா பந்து உள்ள வந்து பேட்டோட உள் விளிம்பை பட்டு லெக் ஸ்டம்பை அடிச்சுச்சு. இது ஒரு கிளாசிக் பும்ரா டெலிவரி. வோக்ஸ் 10 ரன்கள் அடிச்சு அவுட் ஆனாரு. இப்போ இங்கிலாந்தின் 9 விக்கெட்கள் விழுந்துருச்சு. ஸ்கோர் 150. இப்போ ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான் பாக்கி. இந்திய பவுலர்களிட சக்திக்கு எந்த குறையும் இல்ல. கடைசியில பந்து மீண்டும் வாஷிங்டன் சுந்தர் கைக்கு வந்துச்சு. அவர் ஏற்கனவே 2 முக்கியமான விக்கெட்களை எடுத்து இங்கிலாந்தின் முதுகெலும்பை ஒடிச்சு இருந்தாரு. இப்போ இன்னிங்ஸை முடிக்க வேண்டிய பொறுப்பையும் தன் தோள்ல ஏத்துக்கிட்டாரு. சுந்தர் ஷோய பஷீரை கிளீன் போல்ட் செஞ்சுட்டாரு. சுந்தரின் முகத்தில் திருப்தியும் நம்பிக்கையும் தெரிஞ்சிச்சு. இங்கிலாந்து அணி மொத்தமா 192 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆச்சு. இந்திய பவுலர்கள் ஒரு முறை மீண்டும் தங்கள் பலத்தை நிரூபிச்சிட்டாங்க. இங்கிலாந்தை 200 ரன்களுக்கு கீழே சுருட்டுனது ஒரு பெரிய சாதனை. இது இந்தியாவுக்கு வெற்றி பாதையை தெளிவாக்கிடுச்சு. இப்போ இந்தியாவுக்கு வெறும் 193 ரன்கள் மட்டும்தான் தேவை. அவங்க கிட்ட நேரமும் இருந்துச்சு, நம்பிக்கையும் இருந்துச்சு. இந்தியாவின் 2வது இன்னிங்ஸ் ஆரம்பிச்சதும் எல்லாருக்கும் டீம் இந்தியா இந்த இலக்கை ஈஸியா தாண்டிடும்னு தோணுச்சு. வெற்றிக்கு 193 ரன்கள் இலக்கு ரொம்ப பெரியதும் இல்ல, ஈஸியானதும் இல்ல. ஆனா பிட்ச்ல இருந்த விரிசல்களும் இங்கிலாந்தின் அனல் பறக்கும் பவுலிங்கும் இதை பரபரப்பாக்கும்னு தெரிஞ்சிச்சு. ஓப்பனிங்குக்கு யசஸ்வி ஜாஸ்வால், கேஎல் ராகுல் ஜோடி இறங்கினாங்க. முதல் ஓவரை கிறிஸ் வோக்ஸ் போட்டாரு. ரன் எதுவும் வரல. ராகுல் பொறுமையா ஆடினாரு. ஜாஸ்வால் தன்னை தயார்படுத்திக்க முயற்சி செஞ்சாரு. ஆனா 2வது ஓவர்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் பவுலிங் போட வந்ததும் இந்திய ரசிகர்களோட இதயம் வேகமா துடிச்சுச்சு. அப்புறம் இந்திய முகாமத்துக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆர்ச்சரின் ஷாட் பந்து கிட்டத்தட்ட 141 கிமி வேகத்துல ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே வந்துச்சு. ஜாஸ்வால் புல் செய்ய முயற்சித்தாரு. ஆனா பந்து அவரோட கட்டுப்பாட்டை மீறி போச்சு. லைனும் சரியில்லை, டைமிங்கும் சரியில்லை. முடிவு ஒரு பெரிய டாப் எட்ஜ் பந்துவானத்துல. கீப்பர் ஜேமி ஸ்மித் அசால்ட்டா கேட்ச புடிச்சிட்டாரு. ஜாஸ்வால் 7 பந்துகள்ல ரன் எதுவும் எடுக்காம வெளியேறினாரு. இது தொடர்ச்சியா 2வது இன்னிங்ஸ். ஆர்ச்சர் அவரை ரன் எதுவும் எடுக்காம அனுப்பிட்டாரு. இப்போ கருண் நாயர் உள்ள வந்தாரு. ஆனா இன்னொரு பக்கம் கேஎல் ராகுல் பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. ராகுலின் ஃபுட்வொர்க் கிளாசிக்கா இருந்துச்சு. முதல் பந்தியிலிருந்தே நம்பிக்கையோட காணப்பட்டாரு. வோக்ஸுக்கு 2 அருமையான பவுண்டரிகள் அடிச்சு கிரவுண்டின் எல்லா மூலைகளிலும் ஸ்ட்ரோக்ஸ் காட்ட ஆரம்பிச்சாரு. கருண் நாயர் மெதுவா ஆரம்பிச்சு நிதானமா ஆடினாரு. ஆனா ராகுலோட சேர்ந்து ஸ்கோரை முன்னேற்றினாரு. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு பிறகு இந்த பார்ட்னர்ஷிப் இந்தியாவுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்கும்னு தோணுனப்போ பிரைட்டன் கார்ஸ் ஒரு மேஜிக் செஞ்சுட்டாரு. 41 ரன்கள் எடுத்திருக்கும் போது அவர் கருண் நாயரை ஏல்பிடபிள்யூ அவுட் செஞ்சுட்டாரு. ஒரு இன்கட்டர் நேரா முழங்கால் லைன்ல பட்டுச்சு. கருண் அதை விட தப்பு செஞ்சுட்டாரு. அம்பையர் பால் ரைபல் தாமதிக்காம விரலை தூக்கிட்டாரு. கருண் 33 பந்துகளில் 14 ரன்கள் அடிச்சு பெவிலியன் திரும்பினாரு. இந்தியாவுக்கு 2வது அடி. இதுக்கப்புறம் கேப்டன் சுப்மன் கில் பேட்டிங் செய்ய இறங்கினாரு. இவரை பார்த்து இந்திய ரசிகர்கள் நிறைய எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் கிரீஸ்ல இருந்த நேரம் ரொம்ப நல்லா இல்ல. இங்கிலாந்து பவுலர்கள் அவருக்கு எதிராக ஆக்ரோஷமான வியூகத்தை எடுத்தாங்க. கார்ஸ் அவரையும் சீக்கிரமே அவுட் செஞ்சுட்டாரு. மறுபடியும் அதே இன்கட்டர். கில்லின் கால்கள் சரியான நேரத்துல நகரல. பந்து அவரோட பேட்ல பட்டுச்சு. ரிவ்யூல பந்து மிடில் ஸ்டம்பை அடிச்சு நொறுக்கும்னு காட்டுச்சு.
கில் 9 பந்துகளில் வெறும் 6 ரன்கள் மட்டும் அடிச்சாரு. இந்தியாவின் ஸ்கோர் 53 ரன்களுக்கு 3 விக்கெட்கள். இப்போ களத்தில் இருந்த எல்லாருக்கும் இலக்கு இப்போ ஈஸியா இருக்காதுன்னு தெரிஞ்சிச்சு. இங்கிலாந்து கம்பேக் செஞ்சுட்டாங்க, பவுலிங்ல உயிர் வந்துடுச்சு. இந்த சூழ்நிலையில டீம் இந்தியா ஒரு தற்காப்பு முடிவை எடுத்தாங்க. ஆகாஷ்தீப்பை நைட் வாட்ச்மேனா அனுப்புனாங்க. அவர் கேஎல் ராகுலோட சேர்ந்து விக்கெட்டை காப்பாத்த முழு முயற்சி செஞ்சாரு. ராகுல் இப்போ வரைக்கும் நம்பிக்கையோடு ஆடிட்டு இருந்தாரு. அவர் தன்னையும் அணியையும் காப்பாற்றும் பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. அவர் ஒரு அழகான டிரைவ் அடிச்சு பிட்ஸ்ல ரொம்ப நிதானமா நின்னாரு. ஆனா நாளின் கடைசி ஓவர் ஆரம்பிச்சதும் பென் ஸ்டோக்ஸ் பந்தை கையில எடுத்தாரு. இந்தியாவுக்கு இன்னொரு பெரிய அடியை கொடுத்தாரு. ஸ்டோக்ஸோட ஒரு வேகமான உள்ளே வந்த பந்து ஆகாஷ்தீப்பின் டெக்னிக்கை சோதிச்சுச்சு. பந்து அவரோட பேட் மற்றும் பேட்ஸுக்கு நடுவுல புகுந்து நேரா மிடில் ஸ்டம்புக்குள்ள போச்சு. இந்தியா 4வது விக்கெட்டையும் இழந்துச்சு. நாள் முடிவில் இந்தியாவின் ஸ்கோர் 4 விக்கெட் இழப்புக்கு 58 ரன்கள். கேஎல் ராகுல் 33 ரன்கள் எடுத்து நாட் அவுட்டா இருந்தாரு. இந்தியாவுக்கு இப்போ வெற்றிக்கு இன்னும் 135 ரன்கள் தேவைப்பட்டுச்சு. அதே சமயம் இங்கிலாந்துக்கு வெறும் 6 விக்கெட்கள். நண்பர்களே, நம்ம டீம் இந்தியா இந்த மேட்சை ஜெயிக்குமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.